இருந்தாலும் சரி, தனியார் மயம் ரத்து செய்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் உட்கார போகிறோம். சரிங்களா? எத்தனை நாள் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே தான் உட்காந்து அது முடியாத வரைக்கும் சன்னம் சொல்கிறதும் நம்ம இது பண்ணுறது வந்து வழிகாட்டுறதா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து தோழர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. பேச்சுவார்த்தையும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தான் தனியார் மய ராம்கியில் வந்து வேலை கொடுக்குறாங்களே, நீங்கள் ஏன் திருப்பி வந்து இங்கே உட்காந்துக்கிறீங்க, அதில் போய் ஜாயின் பண்ணுங்க, வேணா உங்கள் சங்கத்தாளுங்களுக்கு வேணால் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கத்தாளுங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லிட்டு வந்த தோழர்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, நாங்கள் செத்தாலும் சாவுறோம், நாங்கள் வெளியே உட்காந்துக்கிறோம், நீங்கள் ராம்கி வந்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு வந்து என்எல்எம்ல தான் வேலை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்டன்றது 5/6க்கு வேலை இல்லைன்ட்டாங்க. இப்போ 7வது மண்டலமும் வர ஆரம்பிச்சிச்சு. 7வது வந்து நாளிலேருந்து வேலை செய்யாது. ஏன்னா இங்கே இருக்கிற தோழர்கள் எவ்வளோ நியூஸ் பகிர முடியுமோ, 8000 என்எல்எம் தொழிலாளி இருக்காங்க. இந்த 8000 என்எல்எம் தொழிலாளிக்கு நம்ம 3 மண்டலத்தில் இருக்கிற 3500 தொழிலாளி சேர்ந்து போராடி கண்டிப்பாக இந்த வெற்றியை எடுப்போம். ஏன்னா என்எல்எம் தவிர்த்து ராம்கின்ற ஒரு தனியார் நிறுவனம் நம்மளுக்கு தேவை கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை இடத்துல நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் சரி, திருப்பி இதே இடத்துல தான் கூடுவோம். ஏன்னா இவ்வளோ காலம் நம்மளுக்கு வேலை கொடுத்தது, நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தது, நம்மள வேலை வாங்கினது யாரு? இந்த சென்னை மாநகராட்சி. அப்போ இந்த சென்னை மாநகராட்சியும் இந்த தமிழ்நாடு அரசும் இவங்க தான் நம்மளுக்கு உகுந்த பதில் சொல்லணும். இவங்க கோர்ட்ல சொல்லிட்டாங்களே, கோர்ட்ல வந்து உங்களை வேலைக்கு போக சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் ஒரு பொய் வதந்தி, யாரும் நம்ப தேவையில்லை. கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டு தள்ளி வச்சிருக்காங்க. ராம்கியில போய் வேலை செய்யுங்க, ராம்கியில உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. இந்த மாதிரி பாரதி அண்ணன் வந்து ஊருக்கு போயிட்டாரு, இந்த மாதிரி உங்க தோழர்கள்லாம் ஊருக்கு போயிட்டு மாதிரி பொய் வதந்தியா யாரும் நம்ப தேவையில்லை. இது 10 நாள் ஆனாலும் சரி, இல்ல புடிச்சு புழல் ஜெயில போட்டாலும் சரி, இல்ல மண்டபத்தில் அடிச்சாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் நம்ம ஒன்னும் பொய் சொல்லல, திருடல, கொலை குற்றம் பண்ணல. நம்ம வாழ்வாதாரத்துக்காக வேலை கேட்டு நம்ம செஞ்சிருந்த வேலையை புதுசா வேலை கேட்கல, நம்ம செஞ்சிருந்த வேலையை காப்பாற்றுறதுக்காக நம்ம செய்யற வேலையை காலகாலமா செஞ்ச வேலையை எங்களுக்கே கொடுங்க, எங்க பணியை பாதுகாக்குங்க. இந்த சென்னை மாநகராட்சியை சுத்தம் செய்யறது நாங்க, எங்களுக்கே என் வாழ்க்கையை சுத்தமா வச்சு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு பதில் சொல்லுங்கன்னா நம்ம போராடுறோம். அதனால நம்ம இந்த அரசுக்கு கவன ஈர்ப்பு மாதிரி சமூக நீதி சமத்துவம் பேசுற அரசை கண்டிப்பா கவனம் ஈர்த்து 5, 6, 7 மண்டலம் முடிஞ்சா நாளை இங்க இருக்கிற 4வது மண்டலத்துக்கும் 8வது மண்டலத்துக்கும் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் இருந்தா ஊடக வாயிலாக மற்ற வாயிலாக எல்லாரும் கூப்பிடுங்க. ஏன்னா இந்த என்எல்எம் தொழிலாளருக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பா போராடணும். இதுக்கப்புறம் போய் கமிஷனர் உள்ள இருக்கிற கமிஷனரு ரொம்ப கூலா பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் என்எல்எம்னு ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே அவுட் சோர்ஸ். அப்ப அவரு அவுட் சோர்ஸுக்கு போக முடியுமா? அவரு மட்டும் அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகள், சம்பளம், அவரு குடும்பம் மற்றது எல்லாமே வந்து சொகுசான வாழ்க்கை வாழும்போது ஒரு கடைக்கோடி அடித்தட்டு மக்கள் வந்து ஒரு அற்ப ஒண்ணு கிடையாது, ஒரு பணி நிரந்தரம். இந்த சம்பளத்தை இதே சம்பளத்துல பணி நிரந்தரமானாலும் சரி, இல்ல இதே எண்ணிலும் வேலையில விட்டாலும் சரி, வேற எதனா கேக்குறோமா? அதனால எத்தனை நாள் ஆனாலும் இன்னைக்கு போராடினா ரோட்ல உட்காந்தா மற்ற விஷயம்லாம் யாரும் தசை திருப்புற மாதிரி மற்ற விஷயம் யாரும் கேட்காதீங்க. இந்த இடத்துல காந்தியை போல், அம்பேத்கரை போல், பகத்சிங்கை போல் எல்லாருமே நம்ம இங்க உட்காந்து போராடுவோம். இது ஜனநாயக நாடு, நம்ம போராட வேண்டிய நம்ம கடமை. இதுக்கு இன்னைக்கு நம்ம போராடலன்னா நம்ம என்னைக்குமே போராட முடியாது. அதனால நம்ம எல்லாருமே அம்பேத்கர் போட்டோவையும் பகத்சிங் போட்டோவையும் எல்லாரும் கையில வைங்க. நம்மள காவல்துறையோ மற்றவங்களோ எப்படி இழுத்து தலைவர்கள் போட்டோ நெஞ்சில இழுத்து குச்சி இழுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம எத்தனை நாள் ஆனாலும் இங்கே தான் இருக்கணும். மன வலிமையோட குடும்பத்துக்கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லிடுங்க. மாற்று துணி எல்லாமே அப்படி இங்கிருந்து கொண்டு போறாங்களா, திருப்பி இதே இடத்துக்கு தான் வருவோம். இந்த அரசாங்கமும் இந்த சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் பதில் சொல்ற வரையும் நம்ம இந்த இடத்த விட்டு போகல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த கூட்டம் வரும், ஒரு 500-600 பேர் வருவாங்க, ஒரு 300 பேர் இருப்பாங்க, நைட்டு ஒரு 100 பேர் போயிடுவாங்கன்னு. ஆனா நம்ம போகக்கூடாது. இதுக்கப்புறம் இங்கிருந்து போனா வீட்டுக்கு தான் போகணும். இதை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இங்கிருந்து போனா டிவிஷன்ல வேலை இல்லை, 7வது மண்டலம் உட்பட டிவிஷன்ல வேலை இல்லை, 5 வேலை இல்லை, 6க்கும் வேலை இல்லை, 4வது மண்டலத்துக்கு முன்னாலே வேலை இல்லை. அதனால பர்மனன்ட் ஆளு மற்றவங்க தனியார் இவங்களெல்லாம் இறக்கணும். எவ்வளவு பேர் தேவை, வெளியாட்களை கூட்டுவாங்கன்றாங்க. இந்த சாலை
இந்த சென்னை மாநகராட்சி வளாகம் நம்மளுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே தீரும். அதனால எல்லாம் மன உறுதியோட இங்கே இருங்க. யாரும் தேவையில்லாத ரோட்ல போய் உட்காருதோ இல்ல வதந்தியை கலப்புறதோ இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. அதனால நம்ம இங்கே தான் உட்காரணும். நம்ம கூட்டம் வர வர நம்மளுக்கு கண்டிப்பா பதில் சொல்லு. ஏன்னா இன்றைய நாள் தகவல் நிறைய பேருக்கு போல வேலை மறுப்புன்றதால 5-6 மட்டும் தான் வந்திருக்கு. 7 பின்னாடி வரும். அங்கேயே ஒரு 1500 பேருக்கு வேலை இல்லை. 4 வரும் 8 வரும் இருக்கிற 8000 தொழிலாளி வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்த வைக்கிறோம். இந்த சென்னை மக்களையும் மாநகராட்சி நம்ம திரும்பி பார்க்க வைக்கிறோம். எல்லாரும் உறுதியோடு இருங்க. நம்ம தொடர் போராட்டம் கண்டிப்பா நடக்கும்.